ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள். உரையாடல் 51. ஒரு சுமார் 25 வயதான வாலிபர் மகரிஷியை காண வந்தார். அவர் மகரிஷியை பார்த்ததுமே மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். மேலும் சிவோகம், நான் சிவன் என்று கூச்சலிட்டார். மேலும் அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன், நீங்கள் கடவுள், நீங்கள் பரபிரம்மன் என்றும் சொல்லி கூச்சலிட்டார். நீங்கள் என் தந்தை, அப்பா, என்னை காப்பாற்றுங்கள், இப்படி அவர் சொன்னார். பிறகு அவரது அதீத உணர்ச்சி சிறிதளவு குறைந்தது. ஆனாலும் அவர் சிவோகம் சிவோகம் என்று கத்தினார். ஆனால் மீண்டும் அவர் மிகவும் உணர்ச்சியுடன், நான் இந்த உலகத்தின் பொருள் சார்ந்த நிலையை அழித்து விடுவேன் என்றார். பிறகு அவர் இவ்வாறு கேட்டார், எனக்கு சக்திகள் கொடுங்கள், அல்லது நான் நான் இவ்வாறு சொல்லியவாறு அவர் தன்னையே கழுத்தை பிடித்துக்கொண்டு நெரித்து கொள்ள முயற்சி செய்தார். மற்றவர்கள் மெதுவாக அவரை நிறுத்தினார்கள். பிறகு அவர் மகரிஷியின் காலடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்தார். பிறகு அவர், நான் எனது தந்தையிடம் என் கதியை சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னார். அப்பா, நீங்கள் கிருஷ்ணர், நான் அர்ஜுனன். நாம் இந்த உலகத்தின் பொருள் சார்ந்த நிலையை அழித்து விடுவோம். இவ்வாறு அவர் சொல்லி வந்தார். இறுதியில் அவர் மகரிஷியின் முன்னிலையிலிருந்து விலக்கப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டார். பிறகு அவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு சிறிதளவு உணவு ஏற்றுக்கொண்டு கூடத்தில் அமைதியாக சில மணி நேரம் கழித்தார். அவர் பகல் உணவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பிற்பகலில் மறுபடியும் அவர் மிகவும் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு, இப்போது இங்கு கிருஷ்ணர் வந்தால் அவரது தலையை வெட்டி விடுவேன். அவர் என்னை எனது வேலையை விட்டுவிடும்படி அறிவுரை கூறினார். ஆனால் அவர் எனது அன்னையை காப்பதில்லை என்று கத்தினார். இதுபோல் மேலும் மேலும் சொல்லி வந்தார். சில மணி நேர அமைதிக்கு பின் மகரிஷி திரு K.L. சர்மாவை உள்ளது 40 அனுபந்தத்திலிருந்து ஒரு பகுதியின் விரிவுரையை அந்த இளைஞருக்கு படித்து காட்டச் சொன்னார். அதன் சாராம்ச பொருள் என்னவென்றால், மனிதர்கள் தங்களுக்கே உதவி செய்து கொள்ள இயலாமல் மனித நலனுக்காக தெய்வீக சக்திகளை பெற கேட்கின்றனர். ஆனால் இது எதற்கு நிகரென்றால், நொண்டியான ஒருவர் யாராவது என்னை என் கால்களில் எழுப்பி நிற்க வைத்தால் எதிரியை ஜெயித்து மேற்கொள்வேன் என்று சொல்வது போலாகும். பிறகு மகரிஷி சொன்னார், ஒருவரின் நலனுக்காக எழும் நோக்கமும் எண்ணமும் நல்லதுதான். ஆனால் அதை எந்த அளவிற்கு எடுத்துச் செல்வது என்பதில் சரியான அறிவு இல்லை. அந்த வாலிபன் இதை கேட்டதும் திடீரென்று குதித்து எழுந்து மகரிஷியை வணங்கி பின்வருமாறு கூறினார். அப்பா, அப்பா, நான் தவறாக நினைத்து கொண்டு விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு கற்றுக் கொடுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதே போல் நடந்து கொள்கிறேன் என்ற விதத்தில் பேசினார். பிறகு சாயங்காலத்திலும் அவர் மகரிஷியின் காலடியில் விழுந்து வணங்கி, நான் சரணடைகிறேன் என்று உரைத்தார்.